ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு செல்வாஸ் புக். இந்த vlog வந்து ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். எங்கேயுமே வந்து முடிஞ்சளவு வாய்ஸ் ஓவராக கொடுக்காம எல்லாமே நான் பேசியிருக்கேன். ஓரளவுக்கு கேஷுவலாக இருக்கணும் இந்த vlog அப்படின்ட்டு. அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்சி. ஸோ அதனால கிளாரிட்டியும் இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த வீடியோ ஷேக் ஆகி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மார்னிங் அம்மா கிளம்பும் போது சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருவாங்களா, அதுக்கப்புறமா நான் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துருவேன். ஈவன் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடுறது கூட மார்னிங்கே வந்து நான் முடிச்சிடுவேன். அதனால் வந்து எனக்கு பயங்கரமாக போர் அடிக்கும். இப்போ தனியாக தான் உட்காந்துட்ருக்கேன். வெயில் அடிக்குது வெளியில். இப்போ யாருமே வீட்லேயும் கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து ஈவினிங் வந்து 4 o'clock வரை நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். அப்பா வந்து மார்க்கெட் போகும்போது அப்பப்போ இப்படி எட்டி பார்த்துட்டு போவார். அப்பா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது டீ வடைலாம் வாங்கிட்டு வருவார். நான் டீ வந்து வேண்டான்னு சொல்லிடுவேன். மோஸ்ட்டாக வடை மட்டும் 2 கொடுத்துட்டு போவார். இப்போ வந்து வடைலாம் வந்து சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி சாப்பிட விட மாட்டாங்க. எப்போவாது ஒன்ஸ் தான் சாப்பிட்றது. இப்போ டெய்லி வந்து வடைலாம் உள்ளே இறங்கிட்டு இருக்கு. 38th வீக் வந்து இப்போ நடக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ஹாஸ்பிட்டல் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து போயிடணும். நேற்று டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டாலாம் வந்து நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு. அண்ட் வந்து கர்ப்பப்பையோட வாய் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. எப்போ வேணால் ஓப்பன் ஆகலாம், எப்போ வேணால் உங்களுக்கு பெயின் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்சோ வந்து பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் புஷ் பண்ணுறது. அவங்களுமே வந்து எல்லாமே நார்மல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டருமே சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சா? ஹோம்ஒர்க் பண்ணுவா? சாப்பிட்டு வரியா? அப்படி விளையாட ஓடிடுவேன். இப்போ எங்கே கிளம்பிட்ட? நெத்துக்கா? அவ்வளோதான், இப்போத்துலேருந்து தனிமை ஸ்டார்டட். எங்கள் கம்சி வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அம்மா அப்பா வந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 ஆகுது. நான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். நேற்று வச்ச சிக்கன் கிரேவி இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது, அழுக்காக வேற கிடக்கு. இதை எனக்காக தான் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து ஆனே ஆகாது. நான் தொடச்சி தான் இதெல்லாம் உள்ளே வச்சேன். அகைன் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மாவு மட்டும் உள்ளே இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவுறதுக்கு எங்கள் அம்மா வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து உருளைக்கிழங்கு இல்லை ஆனியன் பெருசு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி தடவுவாங்க. இந்த டைம் வந்து தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து நான்ஸ்டிக் தானே யூஸ் பண்ணுவேன், அதனால் எனக்கு இதில் வந்து பெருசாக தோசையே வராது. ஓரளவுக்கு ஊற்றுவேன். பார்த்தீங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வித் சிக்கன் கிரேவி, வாட்டர் காம்பினேஷனில் ஆல் டைம் ஃபேவரட். யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து 39th வீக் ஸ்டார்ட் ஆகி 1 day ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். நானுமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா பெயின் வரும், வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டிக்கிறேன். இது எல்லாமே சென்னையில் இருக்கும்போதே வாங்கினது. நான் இன்னுமே வந்து வாஷ் பண்ணி இதில் உள்ளே எடுத்து வைக்கல. இதை வாஷ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காட்டிடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவல், இது என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம் இந்த பேக்லேயே. இது வந்து ஆக்சுவலாக நான் வாங்கல,
இது வந்து கீதாக்கா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு டிசிஎஸ்லேருந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதோட சேர்த்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது எல்லாமே இருக்குது. அவங்க ஸோ இந்த டவல், அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கிளாத்ஸ் அண்ட் இந்த டவல், அப்புறம் இது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்ததுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த டவல் வந்து மோஸ்ட் ஃபேவரட். அவங்களுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தது. நம்ம என்னெல்லாம் வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜப்லாஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஜப்லாஸ் வந்து மாற்றி மாற்றி போடுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டாக அப்படியே இருக்குது. ஜப்லாஸ்னால் என்னென்னா குழந்தைங்களுக்கு போடுற அந்த ஷர்ட்டுக்குள்ளேயா சும்மா அப்படி மாட்டி பட்டன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஜப்லாஸ் செட்டாக வர மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோம்பஸ் ஒன்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு வந்து மேலேருந்து கால் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி வரும். இதுவுமே கீதாக்கா வாங்கி கொடுத்ததோட வந்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்வாடல் கிளாத்ஸ் எதுக்குன்னா குழந்தைய வந்து அப்படியே ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து வெளில வந்தோடனே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ தட் நம்ம ரேப் பண்ணி வச்சோம்னா அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ தட் இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஷீட்டு. இது எதுக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் தென் இது வந்து ரோம்பஸ் இல்லை ஒன்சீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் வந்து நான் வாங்கினது இந்த எல்லோ அண்ட் ஒயிட் கிளாத்து. இது வந்து பிரஸ்ட் பேட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மில்க் லீக்கேஜெலாம் இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக வந்து நான் இது வந்து லவ்லப் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கினது எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நெயில் கட்டர் பேபிஸ்க்காக பேட்ஸு. இது வந்து இதில் பீசேஃப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து டைப்பர் வந்து பேபியோடது நம்மளோடது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து தேவைப்படும் அதுக்காக. அண்ட் இது பேபிக்கு தேவைப்படுற டைப்பர்ஸ். அண்ட் எனக்கு வந்து நான் வந்து எவர்ஈவ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ யூஸ் ஆகும்னு தெரியல. ஒரு 2-3 பேக் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ யூஸ் ஆகுன்றது அந்தளவுக்கு ஐடியாவே இல்லை. பட் இருந்தாலும் சேஃப்டிக்காக ஒரு 2-3 பேக் வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்க எல்லாத்தோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ப் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பேபிக்கு வந்து இப்போ எச்சல்லாம் வெளில வருது இல்லை ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னா அதை வந்து துடைக்கிறதுக்காக இந்த கிளாத்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்லின் கிளாத்ஸ்ன்னு நினைக்கிறேன். காட்டன் தான், 100% காட்டன் தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால இதுவும் வாங்கியிருக்கேன். கம்பெனிக்கு வந்து எனக்கு கம்சிக்கு வந்து லீவு ஆக்சுவலாக சண்டே. மேடம் வீட்டில் இருக்காங்க. பாப்பா வேணுமா தம்பி வேணுமா உனக்கு? தம்பியா? பாப்பா வந்தா வேணாமா? நீயே வச்சுக்கோவா? கொன்ற உன்னை. பாப்பா வந்தாலும் நீதே அக்கா, தம்பியா இருந்தாலும் நீதே அக்கா. ஓகேவா?